ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முடிவுகள் எண்ணப்பட்டு வாக்குகள் எண்ணப்பட்டு 14 ரவுண்டுகள் போயிருக்கின்றன. சீமா எத்தனை ரவுண்டு போயிருக்காரு? அவர் நேரம் மலை ஏறி இருப்பாப்ல. இன்னைக்கு ஆடியோக்கள் இன்னைக்கு எடுத்தானுங்கன்னா செமையா இருக்கும். இல்ல, அவனுடைய பிளான் என்னன்னா, இந்த தேர்தலை அதிமுகவும் பாஜகவும் புறக்கணிக்கிறது என்ற செய்தி வந்த உடனே இன்னொரு தகவல் ஒன்று வந்துச்சு. அதாவது நாம் தமிழருடைய வேட்பாளர் அந்த பகுதியில், ஈரோடு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அதிமுக நிர்வாகியிடம் வாக்கு கேட்கிறார். மார்க்கெட் மாதிரியான ஒரு பகுதியில் அந்த நிர்வாகி சொல்றார், எங்களுக்கு எங்க கட்சி தலைமை ஒரு உத்தரவிட்டு இருக்கிறது, அது வெளியெல்லாம் தெரியல, வாய்மொழி உத்தரவு. ஈரோட்டில் நம்ம கட்சிக்காரங்களை நோட்டாவுக்கு போட சொல்லுங்க. வழக்கமாக நோட்டாவுக்கு விழக்கூடிய ஓட்டு சதவீதத்தை விட அதிகமாக விழுதுன்னா அது நம்மளோடது. நிர்வாகிகள் கட்சியில உறுப்பினராக இருப்பவர்கள் எல்லாம் அப்படி போட சொல்லுங்க. இல்லைங்க, எடப்பாடியார் எங்களுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, ஓட்டை புறக்கணிக்கிறது தான். எலெக்ஷனை புறக்கணிக்கிறதுனா செலுத்தாம அதுதான் புறக்கணிக்கிறது. நான் என்னோட உரிமையை கேட்கிறேன், வாக்கு செலுத்துறது ஜனநாயக கடமை. அதுக்கு அதை அப்படியே போட்டாலுமே எங்களுடைய இது நோட்டாவுக்கு தான். நாங்க அனைத்து அதிமுக கிழக்கு தொகுதி அனைவரும் ஓட்டு போட்டாலும் நோட்டாவுக்கு தான் போடுவாங்க. ஆனா இரட்டை இலைக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்குல்ல, அவங்கள கனெக்ட் பண்றது கஷ்டம். ஆனா குறைந்தபட்சம் இந்த நிர்வாகிகளை அப்படி போட சொல்லியிருக்காங்க. அதை அவர் அப்படி வெளிப்படையா சொன்னார். கேண்டிடேட்டே நாங்க நோட்டாக்கு தான் போட போறோம் சொல்லிட்டாங்கம்மா, மேல சொல்லிட்டாங்கம்மா, எடப்பாடியார் சொல்லிட்டாருமான்னு சொன்னாங்க. இது ஒன்று. பாஜகவும் விலகிருச்சு. சீமானுக்கு இதுல ஒரு நல்ல வாய்ப்பு என்ன கிடைச்சதுன்னா, அவன் தனக்கு விஜயை விட அதிக வாக்கு வங்கி இருக்கிறது, எலெக்ஷனே வந்தாலும் பொது தேர்தல் வந்தாலும் தான் விஜயை விட அதிக வாக்கு வங்கி வைத்திருப்பேன் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் பல்வேறு குட்டிக்காரணங்களை அடிச்சிடும். இந்த தேர்தலில் அவர்களும் போட்டியிடலை. அப்போது அதிமுகவுடைய வாக்கு, பாஜகவுடைய வாக்கு, இது இரண்டையும் நாம் வாங்கி வரலாற்றில் முதன்முறையாக கட்டுத்தொகையும் வாங்கி பெரிய கட்சின்னு காட்டலான்னு பிளான் பண்ணான். போன தடவை பாஜக 12,000 ஓட்டு வாங்கியிருந்துச்சு. பாஜக கூட்டணி, அது தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி. எடப்பாடி அதிமுக அது ஒரு 34,000 ஓட்டு. ஸோ 46,000 ஓட்டில் பாதியாவது நமக்கு வந்துடும். நம்ம ஏற்கனவே ஒரு 10,000 13,000 வாங்கியிருக்கோம். அப்போ பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை காட்டிடலாம் அப்படின்னு தான் அவர் கூடுதலாக அவன் பெரியாரை இந்த தேர்தலுக்கு எழுதி வச்சுக்கோங்க. இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அவன் பெரியார் அப்படியே டீலில் விட்டுருவான். அந்த டாப்பிக்கை வளர்த்து எடுக்க மாட்டான். அவன் பெரியாரை மீண்டும் மீண்டும் திட்டியது என்பது பாஜகவுக்கு வாக்களிக்கக்கூடிய ஹார்ட்கோர் சங்கிகள் இந்த தேர்தலுக்கு அவர்களுக்கு ஆப்ஷன் இல்லைங்கிற பட்சத்தில் அவர்களை தனக்கு வாக்களிக்க வைக்க முடியும். சாதி வெறி, மதவெறி சங்கிகள் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு காக்டெயில் பண்றேன் அப்படிங்கிற லெவல்ல தான் அதை பண்ணலாம். அது ஈரோடு என்பதால் மட்டுமல்ல, பொதுவாகவே இந்த லெவல்ல எல்லாம் பெரியாரை டீல் செய்வது அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்களுக்கு பெரியாரின் எழுத்தும் பேச்சும் சிந்தனையும் எடுத்து வச்சு டீகோட் பண்ணி ஒவ்வொரு வரிக்கும் இது பண்ணீங்கன்னா, அது அவர் பேசிய காலத்திலேயே அது பாமர மக்களுக்கு அவர் பேசியதோடைய நுட்பமான கருத்துக்கள் எல்லாம் புரிஞ்சு அவர் மேல தந்தை பெரியாருங்கிற அபிமானம் வரல. அவர் போராட்ட காலத்தில் நின்றார், எந்தெந்த பிரச்சனைகளை ஹைலைட் பண்ணார், அவர் ஒரு சிந்தனாவாதியாக பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்காரு. அது மக்களுக்கு பிரச்சனை இல்லை. மொழியுரிமை, மாநில உரிமை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த சூத்திரர்களுடைய சூத்திர பட்டத்தை இழிவை நீக்குவதற்கு அவர் களம் கண்ட போராட்டங்கள், அதற்கு 93 வயது வரைக்கும் மூத்திர சட்டியை தூக்கிட்டு தமிழ்நாட்டுடைய அன்னைக்கு இருந்த சிங்கிள் ரோட்ல வேனை தூக்கிட்டு சுத்து, இது அத்தனையும் பார்த்தவர்கள், பார்த்ததால் பலன் பெற்றவர்கள். மேடை இருந்தா மேடை இல்லாட்டினா வேணு. 1967 திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இருந்த நிலை என்ன, அதற்கு பிறகு இடஒதுக்கீடாகட்டும், மாநில உரிமை சம்பந்தப்பட்ட விஷயம், பல்வேறு விஷயங்கள் மூலமாக அந்த தலைமுறையிலிருந்து படித்து மேலே வந்ததையெல்லாம் கண்கூடாக பார்த்த ஒரு மாநிலம். இங்க இப்போ வடக்க காந்திய 2 பொம்பளைங்க தோல்ல கையை போட்டு போனாரு, நேரு தம்மடிச்சுட்டே மவுண்ட் பேட்டன் பொண்டாட்டிய ரூட் விட்டாரு. இந்த கதைகளை எல்லாம் நீங்க பெரியாருக்கு டீல் பண்ணணும்னு வந்தீங்கன்னா, காந்தி சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரா இல்லையாங்கிறத எல்லாம் விட இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் அரசியல்மயப்படுத்தப்பட்ட மக்களுக்கு பெரியார் நம் இன இழிவை நீக்க என்னென்ன செய்தாருங்கிறது மண்டேல ஆணி அடிச்ச மாதிரி பதிஞ்சிருக்கு. நீங்க அவரை இந்த மாதிரி எல்லாம் டீல் பண்ணீங்கன்னா இதுதான் நடக்கும். ஒன்று, அதிமுகவுடைய வாக்குகள் முழுமையாக அது நோட்டாவுக்கும் போகல. இப்போ வரைக்கும் 14 ரவுண்டு வரைக்கும் போய் 5000 வாக்குகள் நோட்டாவுக்கு போயிருக்கு. 5000ங்கிறது நோட்டாவுக்கு ஒரு இடைத்தேர்தலில் ஒரு பெரிய நம்பர். அது அதிமுகவுடைய தலைமை சொன்னதால் நிர்வாகிகள்லாம் போட்டதுனால அப்படி வந்திருக்கு. மற்றபடி இரட்டை இலைக்கு என்று இருக்கக்கூடிய அந்த பாரம்பரிய வாக்குகள் சீமானுக்கு போகவில்லை, நேரடியா திமுகவுக்கு வருது. அதிமுக என்கிற கட்சி அதனுடைய அடிப்படை குணத்திலிருந்து பிறந்து அதற்கு தலைமை இல்லாமல் அல்லது பாஜகவோடு இயைந்து போயோ அல்லது கட்சியே இல்லாமல் கரைந்து போனாலோ அந்த வாக்காளர்கள் கரைந்து போக போகுது. அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்னன்னா திமுக.
அதை தான் இந்த தேர்தல் வந்து நிரூபிச்சிருக்கு. இன்னொன்று, சீமான் மாதிரியான ஒரு பொறுக்கியால், அதாவது ஒட்டுமொத்த மக்களையும் சாதி ரீதியாக பிளவுபடுத்தி பேக்கா டீல் பண்றது. இந்த சாதிக்கெல்லாம் இந்த தலைவர் பேரை சொன்னா நீங்கெல்லாம் ஓட்டு போட்டுருவீங்க, இந்த வரலாற்று நாயகனுடைய பேரை சொன்னா நீங்கெல்லாம் ஓட்டு போட்டுருவீங்க, டீல் பண்ற இது இருக்கு பாத்தீங்களா. இது வரைக்கும் இல்லாம அண்ணா நினைவு நாளுக்கு வந்து ஏன்னா அங்க முதலியார் ஓட்டு இருக்கு, கோயம்புத்தூர் இதுல ஈரோட்டில் முதலியார் ஓட்டு. போன முறை தேர்தலில் போடும்போது உங்க கேண்டிடேட்டே நான் முதலியாரா போட்டிருக்கேன், அண்ணா சமூகத்திலிருந்து வந்தவரை போட்டிருக்கேன்னு சொன்னா. இந்த மாதிரி பேக்கா ஒரு ஆள் பேரை சொன்னா நேம் டிராப் பண்ணா அந்த வாக்குகள் விழுங்கிற இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் நடக்காது. அதிமுக என்கிற ஆப்ஷன் இல்லைன்னா அந்த வாக்காளர்கள், இரட்டை இலை வாக்காளர்கள் ரொம்ப எளிமையா திமுகவுக்கு வாக்களித்து விடுவார்கள் தான் இந்த தேர்தல் முடிவுகள் காட்டுகின்றன. அப்ப சீமானுக்கு இப்போது விழுந்து கொண்டிருப்பது என்னன்னா, அவன் கடந்த 3 தேர்தல்கள்ல, இடைத்தேர்தல்களே அந்த தொகுதியில் 2 நடந்துருச்சு, அதற்கு முன்பு 2021 தேர்தல் ஆகட்டும், இடையில வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஈரோடு கிழக்கு பகுதிக்கு விழுந்த வாக்குகளாகட்டும், இது எல்லாத்திலையும் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு 6.5 - 7.5 வரைக்கும் வாக்கு சதவீதம் நாம் தமிழருக்கு என்று விழக்கூடியது இருக்குது. அது போக இவன் இந்த பெரியாரை திட்டினதால ஹார்ட்கோர் சங்கிகள் 2-3% இருக்கிறார்கள்னா அவர்கள் நாம் தமிழருக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அதிமுக வாக்குகள் திமுகவுக்கும் நோட்டாவுக்கும் என பெரும்பகுதி திமுகவுக்கு வந்து விட்டது. 5000-6000 வாக்குகள் வந்து 50% வாங்கிட்டு திமுக 75% வாங்கிட்டு. ஆமா, EVKS ஜெயிக்கும் போது 64%, இன்னைக்கு 80 கிட்ட நெருங்கிட்டு இருக்கு. இவனுக்கு சொல்றானுங்க, இப்ப நாங்கள் 13-14% நெருங்கி இருக்கிறோம், 7 - 14க்கு போயிட்டோம். இந்த இடைத்தேர்தல்ல எதிரிகளே இல்லாமல் வாக்கு இடைவெளி விட்டு 80,000 பாஜக போட்டியிடல. அதிமுக மிக அந்த கொங்கு பகுதியில் செல்வாக்குள்ள ஒரு கட்சி வந்து அதிமுக போட்டியிடல. இந்த 2 பிரதான கட்சிகளும் போட்டியிடாத ஒரு சூழல்ல நீ வந்து கட்டுத்தொகைக்கு வந்து உருண்டுகிட்டு இருக்க. யானை எளிமையில ஏறி வலிக்குதான்னு கேட்ட மாதிரி நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கியா. அவங்க 14 வாங்கியது உண்மை என்று வைத்துக் கொண்டால் இனி திமுகவுடைய வாக்கு வங்கி 80ன்னு வச்சுக்குவோமா? அதான லாஜிக்கு. நீ வளர்ந்துட்டேனே வச்சுக்குவோம். அப்ப திமுக எங்க இருந்து எங்க வளர்ந்துருக்கு? 80% வாக்கு வாங்கி இருக்குன்னு வச்சுக்கோமா. இதுதான் நிலைமை தமிழ்நாட்டில். இன்னொன்னு, சீமான் மாதிரியான ஆளால் வகுப்பு வாரியாக மக்களை பிளவுபடுத்தி ஓட்டு வாங்கக்கூடிய பேட்டர்ன் வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆசாமியால் திமுக எதிர்ப்பு வாக்குகளை கூட, திமுக எதிர்ப்பு வாக்குகள்ங்கிறது என்ன? அடிப்படையில சாதி இந்துக்களுடைய வாக்குகள். திமுகவை வந்து திமுகவுடைய அரசியலை, சமூக நீதி அரசியலை, எல்லாருக்கும் எல்லாம் என்கிற அரசியலை வெறுக்கக்கூடிய பிரிவிலேஜ்டு குரூப்புகளுடைய, பெரிய சாதிகளுடைய வாக்குகள் தான் அதிமுகவுடைய வாக்கு வங்கி. அந்த வாக்கு வங்கியை கூட இவனால திரட்ட முடியாது. அதிமுகவுடைய வாக்குகள் ஏன் சீமானுக்கு விழவில்லைன்னா, அதிமுக தலைமையை சீமான் திட்டுறான்னு அர்த்தம் இல்லை. கடந்த காலத்துல சித்தப்பா பெரியப்பான்னு முறை வச்சு கொண்டாடினவன் தான். பெரியாரை அடித்து பாஜகவுடைய நேரடி அரசியலை அவன் வைக்கிறாங்கிற பொழுது அதிமுக வாக்காளர்களே அவனை மதிப்பதில்லை. அவனால் திமுக எதிர்ப்பு வாக்குகளை இந்த சொற்ப வாக்குகளாக மட்டும்தான் திரட்ட முடியுமே தவிர இதற்கு மேலே இவனால் ஒன்றும் புடுங்க முடியாதுங்கிறது இந்த தேர்தல் காட்டிடுச்சு. ஆக மொத்தத்தில் பெரியார் இந்த தேங்காய் துருவி ஆப்பாயிலையும் சீமானையும் நிற்க வைத்து இந்த கேப் போட்டுக்க அப்படின்னு க்ளோம் கேப் வந்து மாட்டி விட்டுருக்கார். இதுதான் இந்த தேர்தலில் நடந்து முடிந்திருக்கிறது. இப்போ கடைசி சுற்று வரைக்கும் 97,000 வாக்குகள் திமுகவுக்கு, நாதாக்கா 20,000 தொட்டு இருக்கிறது. இன்னும் 5,000 வாக்குகளுக்கு மேல் வந்தால்தான் 25,700 நினைக்கிறேன் கட்டுத்தொகையே கிடைக்கும். நீங்க இதுக்கும் ஒரு கலெக்ஷனை போட்டுருவானுங்க, கட்டுத்தொகையை வாங்க. முதல் தேர்தல் கட்டுத்தொகையை வாங்கி முதல் தேர்தல் அது வாங்குமான்னு தெரியலையே. இன்னும் இந்த ரவுண்ட்ல இதே பேட்டர்ன்ல போச்சுன்னா 23க்கு மேல தாண்டறதுக்கு வாய்ப்பு இல்லை. மீறி போய் அதை வாங்கினா அதை ஒரு மிகப்பெரிய வெற்றியாக கொண்டாடுவதற்கு கட்டுத்தொகையை வாங்கினால் கழிப்பு அப்படின்னு ஒரு பேரை வச்சு நாளைக்கு ஏதாவது சொல்லுவான். அண்ணாமலை சொல்லியிருக்காப்புல, ஓவரா பேசிட்டாப்புல. அது ஒரு கட்டத்துக்கு மேல ஆபாசமா வேற போயிருச்சு. நாங்க பேச சொன்னது பெரியாரை திட்ட சொன்னதுதான், பட் அவன் வந்து 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா போட்டு 2 பிட்டு எக்ஸ்ட்ரா போட்டு ஓவரா செருப்படி வாங்கிட்டான். இந்த அளவுக்கு பேசியிருக்க தேவையில்லை, அது கொஞ்சம் ஆபாசமா வேற போயிருச்சு. அப்ப நீ சூடு வச்சு அவனுக்கு புத்திமதி சொல்ல வேண்டிய நாள் எப்போ தேர்தல் பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கப்ப சொன்னீங்கன்னா அவன் டோன் டவுன் பண்ணியிருப்பான். ஃபுல்லா பேசி முடிச்சு எலெக்ஷன் ரிசல்ட் நான் உடைக்கிறேன், பெரியாருங்கிற பிம்பத்தை உடைக்காம ஓய மாட்டேன் இந்த சீமான் அப்படின்லாம் சபதம் கொடுத்தானே. நீ யாரை வச்சு நீ நீ கருப்பு கலர் பனியனும் போட்டு தான் நீ உள்ளேயே நுழைஞ்ச. நீ யாரை வச்சு உன்னுடைய அரசியல் வாழ்க்கைங்கிற ஒரு விஷயத்தை சினிமாவில் தோல்வியுற்ற உனக்கு, பட வாய்ப்புகள் இல்லாத உனக்கு, பகலவனுங்கிற ஒரு கதையை வச்சு எல்லார் வாயிலையும் போட்டு பார்த்த. அதுக்கப்புறம் ஒரு கருப்பு கலர் டிஷர்ட்டை மாட்டிக்கிட்டு உனக்கு ஊருக்கா மேடை அமைச்சு கொடுத்தது யாருடைய பேரை சொல்லி நீ அரசியல் பேசுன. கடைசியில் அவருடைய பிம்பத்தை உடைப்பேன்னு சொல்லி அவருடைய ஊர்லேயே போய் பேசுனேன்னா உன்னை தூக்கி போட்டு செய்யாமல் என்ன பண்ணுவாங்க? இன்னொன்று, பெரியாரை இந்த அளவுக்கு சங்கிகள் கூட டீல் செய்தவில்லை. சீமான் பேசுவது எங்களுக்கு ஆர்கசத்தை அழைக்கிறதுன்னு இந்த சுமந்திராமன் வகையெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அவர்களுக்கு தான் இந்த தேர்தலுடைய
பாப்பானுங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செஞ்சுருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. அதாவது சூத்திரனான அண்ணாமலைக்கு புரிகிற அறிவு மற்ற ஓவரா பேசிட்டாங்க. டே இங்கே பேசக்கூடாதா அம்பி அப்படின்னு அண்ணாமலையுடைய அறிவு வந்து சொல்லுது. ஆனால் குருமூர்த்தியோ சுமந்த்ராமனோ போன்ற இவர்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப குசிப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை வந்து சீமான் செஞ்சுருக்கேன். அதற்கான பலனை அறுவடை செய்கிறான். இதில் குறிப்பாக அந்த நாம் தமிழருடைய தம்பிகள்லாம் ட்விட்டர் ஸ்பேஸில் ஒன்று பேசிகிட்டு இருக்கானுங்க. இப்போ வந்து நம்ம டெபாசிட்டே வாங்கலை, பெரியாரை திட்டினதால தான் டெபாசிட் போயிருச்சுன்னு இந்த திமுக ஆசாமிகள்லாம் பேச தொடங்குவானுங்க பாருங்க. நாம் என்னமோ இது வரைக்கும் எல்லா எலெக்ஷன்லையும் டெபாசிட் வாங்கின மாதிரி இந்த முறை தான் முதன்முறையாக டெபாசிட் போன மாதிரி பேசுவானுங்க. அதனால அதை கண்டு நம்ம வந்து சோர்வடைய கூடாது அப்படின்னு அவனுங்களுக்கு டெபாசிட் இழப்போம் அப்படின்னு திடீர்னு டெபாசிட் கிடைச்சிருச்சுன்னா அந்த காசு வச்சு என்ன செய்யறது, காலையில் எத்தனை ஹார்ட் அட்டாக்னு தெரியலையே இவங்களுக்கு. பேசின பேச்சுக்கு வந்து இன்னைக்கு டெபாசிட் கிடைக்கல அப்படின்னா பாத்தீங்களா ஈவர பேசுனதுனால இவருக்கு டெபாசிட் கிடைக்கல, இதுக்கு முன்னாடி என்னவோ பயங்கரமா நாங்க டெபாசிட் வாங்கிட்ட மாதிரி இப்பதான் ஏதோ டெபாசிட் விட்ட மாதிரி எல்லாம் அவனுக்கு பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்பவே வந்து பத்திரிகைக்காரன்ற பேர்ல இருக்கிற இந்த ஊபி பேரோல்ஸ்ல இருக்கிறவனுங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. நம்ம என்ன சொல்றோம்னா இந்த ஆள் அடிச்சதுனாலதான் எங்களுக்கு ஓட்டே டிரான்ஸ்பர் ஆயிருக்குன்ற நாங்க நாம் இதை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் கட்டுத்தொகை இழந்தது நாம் தமிழர் கட்சி என்கிற இனிப்பான செய்தியும் வந்து சேர்ந்திருக்கிறது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர் தேங்காய்துருவி சீதாலட்சுமி மொத்தம் பதிவான 1,54,657 வாக்குகள் 23,810 வாக்குகள் மட்டுமே பெற்று தோல்வியடைந்த நிலையில் கட்டுத்தொகையையும் இழந்தார். இந்த முறையும் டெபாசிட் இல்லை. பெரியார் மீது கை வைத்து கட்டுத்தொகை இழந்தது தான் இவருடைய வரலாறு. உசைன் போல்ட் கூட 2 பேர் ரேஸ் ஓடுனா கூட அவர் எல்லைக்கோட்டை தாண்டின பிறகு இங்கேயே கவாத்தடிச்சு கீழே விழுந்த கதையாக தான் இந்த தேர்தல் முடிஞ்சிருந்துச்சு. இதையும் எவ்வளவு பெருமையாக நாளைக்கு வந்து அவன் பிரஸ் மீட்ல பேசுறான்னு மட்டும் பார்த்து பக்குவமா நடந்துக்குமா அப்படிங்கிற மாதிரி வந்து பாஜகவும் அதிமுகவும் வந்து விலகி நின்றுட்டு இப்படி ஒரு ட்ரையல் பண்ணி பார்ப்போம், இவரை இறக்கி விடுவோம், பெரியாரை வந்து ஈரோட்டில் வச்சு திட்டி இவரை இறக்கி விட்டு சிங்கத்தை அதன் குகையிலேயே சந்திக்க பார்ப்போம்னு அனுப்புனாங்க. ஒரு கிழிச்ச லட்சணம் என்னங்கிறது இப்போ தெரிஞ்சு போச்சு. ஏன்னா பாருங்க, அடுத்த தேர்தலில் அந்த ஊர்ல அந்த மாதிரி கேண்டிடேட்டா போட மாட்டான், வேற யாராவதுக்கு வித்துருவான். மேல பாத்தீங்கன்னா டெல்லியில் ஆம் ஆத்மி தோல்வி அடைந்திருக்கிறது. இது காங்கிரஸுக்கு கிடைத்த வெற்றிங்கிற மாதிரி தான். ஒரு நல்ல செய்தி தான் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு நல்ல செய்தி தான். எப்படி இல்லைங்க, நீங்கள் ஆம் ஆத்மி வேற நீங்கள் பாஜக வேறெல்லாம் கிடையாது. ஆம் ஆத்மிங்கிற கட்சியே காங்கிரஸுக்கு மாற்றாக உருவப்படுத்த கட்சி தான். நீ எங்கெல்லாம் காங்கிரஸ் தோல்வி அடைஞ்சிருக்கோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி தான் வெற்றி அடைஞ்சிருக்கும். நீங்கள் குஜராத்தில் காங்கிரஸ் வெற்றி அடையணும் அப்படி சொல்வதற்குன்னா அதனுடைய இதை கெடுத்தது யார்? அந்த ஓட்டுகளை சேர்த்து பாருங்கள். ஆம் ஆத்மி வாங்கின ஓட்டுகளையும் காங்கிரஸ் ஓட்டுகளையும் சேர்த்து பார்த்தோம்னா பெருவாரியான இடத்துல காங்கிரஸ் வெற்றி பெற்றுக்கும். இதே மாதிரி தான் வந்து பஞ்சாப்லேயும் ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து ஆம் ஆத்மிங்கிற கட்சி என்பது ஊழலுக்கு எதிரான, காங்கிரஸ் வந்து ஊழலான கட்சி, பாஜக மதவாதமான கட்சி. ஸோ இது ரெண்டுக்கு எதிரான ஒரு மாற்றான ஒரு கட்சி வேணும் அப்படிங்கிறதான் வந்து அங்கே ஒரு குரல் எழுப்பி அதன் மூலமாக இந்த நடுத்தர இந்த மக்கள் இருக்க மத்தியதர வர்க்கம் இவங்க மண்டைய கிளவி உருவான கட்சி தான் வந்து ஆம் ஆத்மி. இது உண்மை தான். நம்ம வேறு வழியே இல்லாமல் நம்ம வந்து இங்கே வந்து கூட்டணியாக வச்சுருந்தாலும் எது பண்ணியிருந்தாலும் இதுதான் உண்மை. ஏன்னா அவர்களுடைய கொள்கைக்கும் பாஜக கொள்கைக்கும் வேறு வேறு வித்தியாசம் கிடையாது. அவங்க வந்து எல்லாவற்றையும் பாஜக ஆதரிக்கக்கூடிய எல்லா பெரும்பாலான கொள்கைகளையும் அவர் ஆதரிக்கக்கூடிய ஒரு கட்சியாக தான் ஆம் ஆத்மி இருக்குது. சிட்டியை டிஸ்மேண்டில் யுவர் செல்ஃப்ங்கிற மாதிரி வந்து அவங்களுடைய வேலை முடிஞ்சு போச்சு. அந்த இடத்துல பாஜக ஜெயிக்குதுங்கிறது தான் உண்மை. அது காங்கிரஸோடைய இடம். அது காங்கிரஸுடைய இடம் ஏன் ஆம் ஆத்மிக்கு போச்சுங்கிறது ஒன்று இருக்குல்ல. ஆரம்பத்தில் பாஜக ஆட்சியில் இல்லாத போது UPA 2ல் ஆம் ஆத்மி என்கிற கட்சி எதற்காக தேவைப்பட்டது? ஊழல் எதிர்ப்பு என்பதை வைத்துதான் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. இந்துத்துவாவை பேசி பாஜக ஆட்சிக்கு வரல. ஆட்சிக்கு வந்த பிறகுதான் இந்துத்துவா பேசுகிறார்களே தவிர அவர்கள் UPA 2 என்பது ஊழல் மலிந்த ஒரு ஆட்சி, ஊழலுக்கு எதிரான மக்கள் இயக்கம், இந்தியா அகைன்ஸ்ட் கரப்ஷன் போன்ற இந்த மாதிரியான வழிமுறைகள் மூலமா ஆட்சி வந்தாங்க. அதில் ஆம் ஆத்மியுடைய பங்கு. ஊழல் தான் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய பிரச்சனை. இன்னைக்கு அண்ணா சாரே சொல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் பாதை மாறி போனதான் அவருடைய தோல்விக்கு காரணம். அந்த பாதை மாறினதுங்கிறது என்னன்னா, இங்க காங்கிரஸ் என்கிற கட்சி அதற்கு ஆதரவு அளிப்பவர்களுக்கு இந்துத்துவா பிரதான பிரச்சனை கிடையாது. நீங்க இந்த கணக்குல வச்சு பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் இந்துத்துவா அரசியலை தான் காங்கிரஸே ராகுல் காந்தியுடைய தலைமைக்கு வருவதற்கு முன்பு வரைக்கும் அதுவே அந்த பாதையில தான் பயணிச்சிருக்கு. அப்படி இருக்க பட்சத்துல இந்துத்துவா அல்ல விஷயம். காங்கிரஸுக்கு 50 ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆண்டு இருக்கிறோம், பல்வேறு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறது, இவர்கள் பாஜகவினர் கட்டிவிட்ட கதைகள் இருக்கிறது. இந்த சுமைகள் எல்லாம் எதுவுமே இல்லாத படித்த இளைஞர்களை கொண்ட கட்சி. அது தோல்ல மொல்ல எதுவும் இல்லை. அப்படிங்கிற பட்சத்துல தான் டெல்லியில் ஆகட்டும் பஞ்சாப்ல ஆகட்டும் அந்த கட்சிக்கு ஒரு
மரியாதை வருது. இதை வச்சுதான் இந்த வெற்றிகளே பெரிய விஷயம். 10 வருஷம் ஆண்டிருக்காங்க. 3வதாவும் ஜெயிக்கணும்னா காங்கிரஸ் அந்த மாநிலத்துல ஒரு பாடம் கற்றுக்கணும். அங்க கூட்டணி அமைத்தாக வேண்டும். டெல்லியில பாஜக தோற்றிருப்பது இந்தியா முழுக்க ஆண்டாலும் டெல்லியே அவர்கள் கையில் கொண்டு வராமல் இருக்க முடியும். 10 வருஷமா அவனுக்கு கதறிட்டு இருந்தாங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை குடைச்சல்களுக்கும் காரணம் அங்கு ஒரு சட்டமன்றமே இல்லாம போலீஸ் இல்லாம ஒரு மாநிலத்தை நடத்தினா அப்படி நடத்தக்கூட விடாம குடைச்சல் கொடுத்துட்டு இருந்ததெல்லாம் அதுக்கான காரணம். இன்னைக்கு அவனுக்கு கையில் அது போய் சேர்ந்துருக்கு. இதை போக விட்டுருக்கலாமா? 2வது, அடுத்த பருவ தேர்தல் வர வரைக்கும் 29ல் தேர்தல் வரும் வரைக்கும் இதே மாதிரி ஒவ்வொரு மாநிலமாக பாஜக வென்று கொண்டே இருந்தால் அது வட இந்திய மக்கள் மத்தியில அது ரொம்ப ஒரு பொற்கால ஆட்சி நடந்துட்டு இருக்க மாதிரியும், ஆட்சிக்கு எதிரான கருத்தே இல்லை. 3 டேர்ம் மோடி பிரதமராக இருந்தும் கூட ஆட்சிக்கு எதிராக எந்த அதிருப்தியே இல்லைங்கிறத சப்கான்சியஸா அவருங்க மூளையில பதிய வைக்கத்தான் உதவுமே தவிர, 2வது எலெக்ஷனுக்கு முன்னாடியே தோக்கக்கூடாது. நீங்க கூட்டணி வைப்பதில் என்ன சண்முகம்லாம் நீங்க சொல்றாருங்க. கூட்டணி உறவில் விரிசல் தான் இந்த இதுக்கு காரணம். ஒற்றுமையா இருக்கணும். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு எதிராக தினசரி கருத்து சொல்லிக்கொண்டு சங்கிகளுடைய யூடியூப் சேனல்ல பேசிட்டு இருக்கிற சண்முகம் சொல்கிறார் கூட்டணியில் விரிசல் வருவதற்கு காரணமே இதுதான். அவர் சொல்ற அளவுக்கு அவங்க அங்க நடந்துக்கிறாங்க அப்படின்னு. நீங்க இப்ப போய் நீங்க ஆம் ஆத்மியுடைய நோக்கம் என்ன, அதனுடைய தலைவருடைய ஐடியாலஜி என்ன, அது எந்த லெவல்ல போய் நிக்குங்கிறதெல்லாம் பேசவே முடியாது. 10 ஆண்டு காலம் பாஜக ஆண்டதால தான் இன்னைக்கு காங்கிரஸ் முற்போக்கு கட்சியா தெரியுது. இல்லாட்டினா அதுவும் தெரியாது. தமிழர்கள் 4000 ஆண்டு நாகரிகம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி பேசுறாரு. இது வரைக்கும் காங்கிரஸ் ஒப்புத்திருக்கா? காங்கிரஸுடைய ஆட்சி காலத்தில் தினமும் ஒரு இந்தி சொல்லை கற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி மத்திய அரசு அலுவலகங்களில் ஒன்றிய அரசு அலுவலகங்களில் போர்டு வச்சாங்க. வாசலில் போர்டு, தினமும் ஒரு இந்தியை கற்றுக்கொள்வோம், தினமும் ஒரு இந்தி சொல்லை கற்றுக்கொள்வோம் சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு அலுவலகங்களில் வாசலில் போர்டு இருக்கும். அது எங்கே நடந்துச்சு? காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நடந்துச்சு. அதே காங்கிரஸை சேர்ந்த ராகுல் காந்தி இன்னைக்கு சொல்கிறாரு தமிழர் நாகரிகம் என்பது 4000 ஆண்டுகளாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு யூஜிசி போராட்டத்தில் ராகுல் காந்தி சொல்கிறாரு. இந்த நிலைமைக்கான காரணம் என்ன? இந்த மாற்றத்துக்கான காரணம் என்னென்னா 10 ஆண்டு கால பாஜக ஆட்சி. இவர்கள் பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்றால் இந்த மாதிரி மாநிலத்துக்கு மாநிலம் ஒரு கொள்கை, அதற்கு ஒரு கூட்டணி, அதுல நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் போயிட்டு ராகுல் காந்தி நேராக போயிட்டு அழுக்கு தண்ணி எடுத்து கொண்டு போய் ஆம் ஆத்மி ஆட்சியில் தண்ணியுடைய லட்சணத்தை பாருன்னு பேசினா அடுத்த 2 வருஷம் கழிச்சு இன்னொரு எலெக்ஷன் வரும்போது இந்தியா கூட்டணி எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்பதற்கான எந்த லாஜிக்குமே இருக்காது. இதைத்தான் ஒவ்வொரு மாநிலத்திலும் காங்கிரஸ் செய்து வருகிறது. ஒண்ணுமே இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் மட்டும்தான் கரெக்டாக நடந்துட்டு இருக்காங்க. இப்பவும் பாஜகவுக்கும் ஆம் ஆத்மிக்குமான வாக்கு வித்தியாசம் பாத்தீங்கன்னா 3%. காங்கிரஸ் அந்த மாநிலத்தில் வாங்கி வாக்குகள் 6% வாங்கி வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, காங்கிரஸ் வாக்குகளும் ஆம் ஆத்மியும் ஒரு கூட்டணியில் இருந்திருந்தாலே மீண்டும் ஆட்சி அமைத்திருக்கலாம். பாஜகவுக்கு மன்னவாரி பூசி இருக்கலாம். மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடியே தோல்வி ஒப்புக்கொண்ட மாதிரி தான் இந்தியா கூட்டணியில காங்கிரஸ் பல்வேறு மாநிலங்கள்ல செயல்பட்டு வருது. இதுக்கு மேல அந்த அம்மா சொல்றாங்க, பிரியங்கா காந்தி இன்னைக்கு மக்கள் மாற்றத்தை விரும்பி இருக்கிறார்கள். பாஜக வெற்றி பெற்று டெல்லியில ஆட்சி அமைக்க போது மாற்றத்துக்காக வாக்களித்திருக்கிறார்கள்னா நீங்க இதுக்கு என்னன்னு சொல்றது? நான் அப்ப மாற்றத்தை விரும்பினா காங்கிரஸ்ல விரும்பி இருக்கணும். தமிழ்நாடு ஆளுநர் மாநிலத்துடைய சட்ட மசோதாக்களை நிறுத்தி வைத்துவிட்டு அதை பற்றி எந்த கருத்தும் சொல்ல மாட்டேன், நான் நிறுத்தி வைக்கிறதே ஒரு அர்த்தம் தான், அதை நீங்களும் புரிஞ்சுக்குவீங்க, பிரசிடென்ட்டும் புரிஞ்சுக்குவாருங்கிற ரேஞ்சுக்கு டீல் பண்ணிட்டு இருக்காரு. சுப்ரீம் கோர்ட்டில் இது தொடர்பான வாதங்கள் தொடர்ச்சியாக 6ஆம் தேதி நடந்திருக்கிறது, நேற்றைக்கு நடந்திருக்கிறது, ஒத்தி வைத்திருக்கிறார்கள். 10ஆம் தேதி தீர்ப்பளிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த வாத பிரதிவாதங்களில் கோர்ட்டு சொல்லக்கூடியதெல்லாம் கேட்டால் நியாயமாக தான் தெரியுது. அவங்க தீர்ப்பு கொடுக்குற அன்னைக்கு என்ன கொடுக்குறாங்கன்னு தெரில. உன்ட்ட ஸ்டார்டிங் எல்லாம் நல்லா தான் இருக்கும், ஃபினிஷிங் வழக்கம் போல் பண்ணிடுவாங்கங்கிறது ஒரு பக்கம் அச்சம் இருந்தாலும், இதில் ஆளுநர் தரப்பில் ஒன்றிய அரசு வாதாடி இருக்கக்கூடிய பல மேட்டர்கள் இங்கு பேசப்பட வேண்டிய ஒன்று. தமிழ்நாடு அரசு சார்பில் மசோதாக்கள் ஒப்புதல் விவகாரத்தில் ஆளுநர் தீங்கிழைக்கும் உள்நோக்கத்துடன் செயல்பட்டு வருகிறார் அப்படின்னு வாதாடுகிறார்கள். ஆளுநர் தரப்பு வாதங்களை அட்டார்னி ஜெனரல் பேசும்போது, முரண்பாடு என்ற பெயரில் மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப 3 ஆண்டுகள் அவகாசத்தை எதற்காக ஆளுநர் எடுத்துக்கொண்டார்? அந்த கேள்வியை கேட்டால் 2 மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு ஏன் அனுப்பி வைத்தார்? அதுக்கு அவங்க வெங்கட்ரமணி அட்டார்னி ஜெனரல் சொல்றாரு, ஆளுநர் மசோதாக்களை மறுபரிசீலனைக்காக சட்டப்பேரவைக்கு திருப்பி அனுப்பவில்லை, அவர் தனது ஒப்புதலை நிறுத்தி வைப்பதாக மட்டுமே அறிவித்திருக்கிறார். தொடர்ச்சியா அவங்க கோர்ட்டு கூடயே என்ன டீல் பண்றாங்கன்னா, வார்த்தைகளில் விளையாடுறங்கிற மாதிரி. நீங்க அவர் அனுப்பிட்டாருனாலே நீங்க புரிஞ்சுக்கணும்,
அது அவருடைய தனிப்பட்ட வழிமுறை. அவருக்குன்னு சில வழிமுறைகள் இருக்கு. அவருடைய உரிமைகள்ல வந்து மாநில அரசு தலையிடுது. இல்லப்பா, கோர்ட் சிம்பிளா கேக்குது, இந்த மசோதாக்களில் பிரச்சனை இருக்கிறது. கையில் ஒரு வடையை கொடுத்துருக்கோம், நீ வடையை சாப்பிடு, இல்லை வடையை பக்கத்தில் கொண்டு கொடு, என்ன இல்லாட்டினா யார் ஒன்று வடையை கொடுத்தாலும் திரும்ப கொடு. எதுவுமே இல்லாமல் நீ வந்து வாயில் வடையை கவிட்டே உட்காந்துங்கன்னா என்ன கணக்குங்கிற மாதிரி தான் கேட்குறேன். ஏன் ஒரு மசோதாவை நிறுத்தி வைக்கிறீர்கள் என்கிற காரணத்தை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும். அல்லது இது சட்டத்துக்கு விரோதமானது என்று கருதினால் அதை வெளிப்படையா சொல்லணும். எதுவுமே இல்லாமல் நிறுத்தி மட்டும் வைத்தால் குடியரசுத் தலைவருக்கு தான் அது என்னன்னு தெரியும், எதுக்காக பண்றீங்கன்னு தெரியும், அல்லது மாநில அரசுக்கு தான் தான் நிறைவேற்றிய மசோதாவில் என்ன பிரச்சனைன்னு தெரியும். இதுல சிம்பிளான விஷயம் என்னன்னா, சட்டப்படி மாநில அரசு உருவாக்குகிற மசோதாக்கள் தெளிவாக இருக்கின்றன. அதில் சட்ட ரீதியாக அதை மறுப்பதற்கு ஆளுநருக்கு எந்த லாஜிக்கும் இல்லை. ஆளுநருக்காக மறுக்கக்கூடிய அதிகாரிகளே அதை பயப்படுவாங்க. நாளைக்கு கோர்ட்டில் போச்சுன்னா அவங்களும் சேர்ந்து செருப்படி வாங்கணும்னு பயப்படுறாங்க. அதனால வெறுமனே போட்டு வைக்கிறாங்க. இப்படி போட்டு வைப்பது என்ன பலனை அளிக்கும்? ரெண்டாவது, இதுல குறிப்பா கல்லூரி உயர்கல்வி சம்பந்தமான மசோதாக்களை இப்படி இவர் போட்டு வைத்து விட்டால் அந்த கல்லூரிகள் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய நிலைமை என்ன ஆகுது? அப்ப அதுக்கு நீங்க விளக்கம் அளிங்க அப்படின்னு சொன்னா, அவர் இதுக்கு வந்து ஒரு நாள் கெடு வேற விதிச்சாங்க. உங்களுக்கு நாளைக்கு தள்ளி வைக்கிறோம், இடையில் உங்களுக்கு 24 மணி நேர அவகாசம் இருக்கிறது, முதலமைச்சரை அழைத்து தேநீர் விருந்துக்கு அழைத்து பேசி முடிவெடுங்கன்னு சொன்னாங்க. அப்பவும் வந்து ஆளுநர் சவுண்டே விடல. இப்ப வரைக்கும் நான் திங்கட்கிழமை இது தொடர்பாக இறுதி உத்தரவு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப வரைக்கும் ஆளுநர் எதுவும் பண்ணல. பழங்குடியினருடன் டான்ஸ் ஆடுறான்னு வீடியோ வருது. ஏதோ ஒரு மேடையை போட்டு ஸ்டேஜை போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காரே தவிர அவர் இதை பத்தி கவலைப்படுவதாகவே தெரியல. அப்படின்னா அவருக்கு பின்னால எவ்வளவு பூஸ்ட் வந்து பாஜக கொடுத்திருந்தால் சுப்ரீம் கோர்ட்ல இப்படி வரிசையா 3 நாள் செருப்படி விழுந்துட்டு இருக்கும் போதும் அவர் எந்த கருத்துமே தெரிவிக்காமல், அல்லது கோர்ட் அவகாசம் கொடுத்ததின்படி அதில் நடவடிக்கையும் எடுக்காம இப்படி சுத்திட்டு இருப்பாருன்னா இந்த தீர்ப்பு எப்படி வருங்கிறதுல இப்பவே புரியுது. குறிப்பாக துணைவேந்தர் நியமனத்தில் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்துள்ள நடைமுறை மத்திய சட்டத்துக்கும் அதன் விதிமுறைகளுக்கும் எதிராக இருக்கும் போது அதற்கு ஆளுநர் எப்படி ஒப்புதல் அளிப்பார்? இது வந்து அட்டார்னி ஜெனரல் சுப்ரீம் கோர்ட்ல கேட்கக்கூடிய கேள்வி. இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. பல்கலைக்கழகங்களின் செயல்பாடு குறித்து ஆலோசிக்க துணைவேந்தர்களின் மாநாட்டை ஆளுநர் கூட்டிய போது அதில் பங்கேற்க கூடாது என துணைவேந்தர்களிடம் தமிழ்நாடு அரசு கூறுகிறது. யுஜிசி விதிகளுக்கு கட்டுப்பட்டு செயல்படும் துணைவேந்தர்களின் பொறுப்பை ஆக்கிரமிக்க தமிழ்நாடு அரசு முயல்கிறது அப்படிங்கிறாங்க. நீதிபதிகள் அதற்கும் தெளிவாக கேள்வி கேட்கிறாங்க. பல்கலைக்கழக மசோதா மத்திய சட்டத்துக்கு எதிராக இருந்தால் அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? இதுல இன்னதெல்லாம் தப்பு, இதெல்லாம் வந்து விதிமுறைகளுக்கு எதிராக இருக்குன்னு நீ சொல்லணும். அப்படி சொல்லாமல் மாநில அரசு எப்படித்தான் செயல்பட வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? மாநில அரசின் செயல்பாடுகளுக்கு முட்டுக்கட்டையாக அவர் இருக்கக்கூடாது, இருக்கவும் முடியாது. அந்த முட்டுக்கட்டையை நீக்க வேண்டும். ஆளுநர் எதுவுமே கூறாமல் மசோதாக்களை கிடப்பில் போட்டால் அவருடைய மனதில் இருப்பது என்னவென்று மாநில அரசுக்கு எப்படி தெரியும்? நான் ஒப்புதல் தராமல் மசோதாக்களை தடுத்து நிறுத்துகிறேன், மறுபரிசீலனை செய்யுமாறு உங்களை கேட்க மாட்டேன் என்று ஆளுநர் கூறினால் இதில் என்ன பொருள் இருக்கிறது? இதன் மூலம் அரசியலமைப்பு சட்டத்துடைய 200வது பிரிவின் 2ஆம் பகுதியை ஆளுநர் நீர்த்து போக செல்கிறார். அவர் தனக்கென ஒரு பாணியை கடைபிடிக்கிறார். ஆளுநர் இது தொடர்பாக அரசின் கவனத்தை ஈர்த்திருக்கலாம், அல்லது இந்தந்த மசோதாக்களை நீங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கலாம். கிடப்பில் போட்டுவிட்டு தீங்குலைத்துள்ளீர்கள். இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசின் மசோதாக்களில் ஆளுநர் கண்டறிந்த ஓட்டைகள் தான் என்ன? எதற்காக மசோதாக்களில் ஒப்புதல் அளிக்க மறுத்தார் என்பதற்கான காரணத்தை காட்ட வேண்டும். இப்ப வரைக்கும் காட்ட மாட்டாங்க. எனக்கு தெரிந்து இதனுடைய இறுதி விசாரணை 10ஆம் தேதி நடக்குதுங்கிறாங்க. அன்றைக்கும் இவர்கள் காட்டுவதற்கான லாஜிக்கே கிடையாது. 12 மசோதாக்களில் 2ஐ மட்டும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்காரு. குடியரசுத் தலைவருக்கு அனுப்புனதுல கூட பரிந்துரைக்கும் போது ஆளுநர் என்ன காரணத்தை கூறினார்? 2 நீங்க பிரசிடென்ட்டுக்கு அனுப்பியிருக்கீங்க. அவர்கிட்டையும் தான் இது ஏன் வந்து உங்களுக்கு அனுப்புறேங்கிறதுக்கான ஒரு காரணத்தை கூறணும்ல. சும்மா அனுப்பி வைத்தால் அவரும் தான் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எப்படி அவர் புரிந்து கொள்வார்? நீட் தொடர்பான மசோதாவும் திரும்ப அனுப்புறாங்கல்ல, அதுதான் அவங்க கேட்குறாங்க. ஆளுநரிடம் அல்லது குடியரசுத் தலைவரிடம் ஒரு மசோதா நிலுவையில் இருக்கும்போது அது சட்டப்பேரவையில் காலாவதி ஆகாது. எனவேதான் அது தொடர்பாக ஆளுநர் முடிவெடுக்க அரசியல் சாசனத்தில் கால நிர்ணயம் எதுவும் செய்யப்படவில்லை. இறுதியா வந்து உள்ள என்ன ஓட்டைன்னு எல்லாம் எங்களுக்கு தெரியாது, ஆனா இதைக்கெல்லாம் வந்து காலக்கெடுன்னு ஒண்ணு கிடையாது. அவர் மேல அனுப்பி வச்சுட்டாரு, பிரசிடென்ட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாருன்னா சட்டப்பேரவையில் மசோதா காலாவதியானதாக சொல்ல முடியாது. இதில் உறுதியாக இந்த தேதிக்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும், இத்தனை நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எல்லாம் சட்டத்தில் எதுவும் இல்லை. அதனால நாங்கள் எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்குவோம் அப்படின்னு கேட்டால் அப்பதான் அரசியல் ரீதியாக நாம் கேட்கக்கூடிய கேள்வியை நீதிமன்றம் கேட்குது.
உங்கள் வாதப்படியே மசோதாக்களை நிறுத்தி வைப்பதாக இருந்தால் பல்கலைக்கழகங்களின் நிலைமை என்ன ஆவது? துணைவேந்தர்களை நியமிக்காவிட்டால் மாணவர்களின் எதிர்காலம் கல்வித்துறை என்ன ஆகும்? ஒரு மசோதா சரியானது அல்ல என கருதினால் ஒரேடியாக நிராகரிக்கலாம், அதை விடுத்து நிறுத்தி வைப்பது ஏன்? இது அண்ணா பல்கலைக்கழகத்துல இத்தனை பிரச்சனை நடந்து இப்ப வரைக்கும் அதுக்கு துணைவேந்தர் கிடையாது. இங்கு தமிழ்நாட்டுல யோக்கியமான ஊடகங்கள்லாம் இருந்திருந்தா இந்த துணைவேந்தர் இல்லாம இருக்கே இந்த பிரச்சனை நடந்து இவ்வளவு பெரிய கேஸ், நாட்டே அதிர வைக்கக்கூடிய ஒரு கேஸ் நடந்ததற்கு பிறகும் கூட அதில் துணைவேந்தர் ஏன் இல்லை? அப்ப துணைவேந்தர் இல்லைன்னா அந்த பல்கலைக்கழகம் தொடர்பான நிர்வாக முடிவுகளை யார் எடுப்பது? 76 கேமராவில் 54 கேமரா தான் வேலை செய்யுது. அதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? அடுத்து இன்னொரு பிரச்சனை நடந்தா நேரடியா அந்த சார் ஆளுநர் தான் சொல்லலாமா கூடாதா? இப்ப வரைக்கும் அவருக்கெல்லாம் இந்த மசோதாக்களில் தான் அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் முதற்கொண்டு நிக்குது. ஆமா, மீண்டும் சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை. பாலிடிக்ஸ் பேசுறோம். பாலிடிக்ஸ்